கடவுள்னா யாருன்னா, கடவுளின் பெயர்கள நான் சொல்றேன். அ சித்தப்பா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அ மாமா, அத்தை, அண்ணன், அக்கா இப்படி மதிப்பு வாய்ந்த உறவுமுறைகள். யாரையெல்லாம் நீங்க வாங்க, போங்கன்னு கூப்பிடுறீங்களோ, அவங்கலாம் உங்களுக்கு கடவுள்னு நெனச்சுக்கோங்க. அதான் உண்ம. யாரையெல்லாம் சித்தப்பா, மாமா இவங்கலாம் பெரியவங்க தானே. இப்ப தம்பிங்கிறவங்க வந்து சின்ன சின்னவங்க. உங்கள விட சின்னவங்க. தம்பி, தங்கச்சி, பேரன், பேத்தி, மகள் இதெல்லாம் சின்னது. யாரையெல்லாம் நீங்க வாங்க, போங்கன்னு கூப்பிடுறீங்களோ, அவங்க எல்லாருமே கடவுள். இதான் அடிப்படை. அப்போ நீங்க வந்து தம்பிய வாங்க, போங்கன்னு சொல்ல மாட்டீங்க. தங்கச்சிய வாங்க, போங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லது உங்க மகனையோ, மகளையோ, பேத்தியவோ வாங்க, போங்கன்னு சொல்ல மாட்டீங்க. உங்க தாத்தா, பாட்டிய வாங்க, போங்கன்னு சொல்லுவீங்க. தாத்தா, பாட்டிய, அப்பா, அம்மாவ வாங்க, போங்கன்னு சொல்லுவோம். அது மாரி இப்ப மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அ அண்ணன், அக்கா இந்த மாரி அப்புறம் மதினி, அ இந்த மாரி ம இவங்கள தான் நம்ம வந்து வாங்க, போங்கன்னு சொல்லுவோம்ல. அவங்க எல்லாமே மனித வடிவில் உள்ள கடவுள்கள். கடவுள்ங்கிறது மனித கடவுளும் இருக்குது, இயற்கை கடவுளும் இருக்குது. உணவு எல்லாமே கடவுள் தான். உணவு இல்லன்னா நம்ம உயிரே வாழ முடியாது. அப்ப அது கடவுள் கடவுள் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அது சாப்பிடலன்னா நீ வந்து செத்தே போயிடுவ. நீ இந்த பூமியில இருக்க மாட்ட. அப்புட்ன்னா அந்த உணவு நீ சாப்பிடுற உணவு எல்லாமே கடவுள் தான். உணவு கடவுள்கள் அதெல்லாம். அது மாரி இந்த காற்றும் கடவுள் தான். சுவாசிக்காம உன் மூக்க பிடிச்சுக்கிட்டு, வாயையும் பொத்திக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தா நீ செத்து போயிருவ. அப்படி இருக்கும்போது அந்த காற்று எப்படி கடவுளா இல்லாம இருக்க முடியும்? எது இல்லன்னா நாம உயிர் வாழ முடியாதோ, அதுதான் கடவுள். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால மனித வடிவில் உள்ள கடவுள்கள் யாரு? நம்ம யார வாங்க, போங்கன்னு கூப்பிடுறோமோ, உங்க நண்பர ஆண்கள் வந்து அவங்க நண்பர வாங்க, போங்கன்னு கூப்பிடுவோம். அப்புட்ன்னா, ஆண்களுக்கு அவர்களது நண்பர்கள் இருக்காங்கல்ல, சம வயது அவங்கலாம் கடவுள் தான். முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட நம்ம வாங்க, போங்கன்னு கூப்பிடுவோம். அப்புட்ன்னா, முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட நம்ம கடவுளா பார்க்குறோம்னு அர்த்தம். கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பணிவு. நம்ம யார்கிட்டலாம் பணிவா பேசுறோமோ, அவங்க எல்லாமே கடவுள். கடவுள்ட்ட தான் நம்ம பணிவா பேசுறோம். அந்த மாரி இயற்கை கடவுள். உணவு, காற்று, தண்ணீரு இது எல்லாமே இயற்கை கடவுள். அப்புறம் இந்த சூரியன் வந்து ஆற்றலை தருகிறது. நாம் வாழ்வதற்கு, இந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஆற்றலை தருகிறது. அப்படி இருக்கும்போது அந்த சூரியன் வந்து கடவுள். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம கடவுள பார்த்தாச்சு. கடவுள்ட்ட மனித கடவுள் அப்பா, அம்மா, இவன் தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இவங்க அக்கா, அண்ணன் இதெல்லாம் வந்து மனித உறவில் உள்ள கடவுள்கள். அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம பேசுறோம். அவங்க நம்மகிட்ட பேசுறாங்க. அவங்க நம்மள திட்டுறாங்க. என்ன கேட்டோம்? கடவுள நீ கண்ணால பார்த்துருக்கியா? இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், கண்களால் பார்க்கக்கூடிய கடவுளை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற கடவுள் எல்லாத்தையும் நீங்க கண்களால பார்க்க முடியும். இவங்க இல்லன்னா நம்மளால நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. மகிழ்ச்சியா. அப்பா, அம்மா இல்லன்னா பூமிக்கே வந்திருக்க முடியாது. அப்போ இந்த தாத்தா, பாட்டி இவர்களுடைய உதவி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்காது அப்படின்னா, இவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது அப்ப அவங்க தான் யார் இல்லன்னா நீ வாழ முடியாதோ, அதுதான் கடவுள். உணவு இல்லன்னா நீ வாழ முடியாது. உணவு தான் கடவுள். முடி முடிஞ்சு போச்சு. இத விட பிரம்மாண்டமா, இத விட சிறப்பான ஒரு கடவுள் எங்க எங்க நீ சொல்லுவ? எந்த கடவுள நீ சொல்லுவ? நீ சொல்ற ராமனோ, அல்லாவோ, புத்தரோ, சிவனோ அல்லது இயேசுவோ, இவங்க எல்லாமே இவங்க எல்லாம் இடையில வந்தவங்க. இவங்கலாம் யாருன்னு இவங்க இப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாம மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எத வச்சு இந்த காற்று, உறவுகள நம்பி தான் வாழ்ந்தாங்க. உணவு சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்தாங்க. காற்று சுவாசிச்சு தான் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் இடையில இடையில வந்துட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த கடவுளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல, அந்த சிறப்பை இவர்களுக்கு புகுத்த பார்க்கிறார்கள். கடவுள்ங்கிறது ஏற்கனவே இருக்குது. உணவு தான், உறவு தான் கடவுள், அன்பு தான் கடவுள். நீ யார வந்து பெரியவரா நினைக்கிற, பெரியவர்கள் அத்தனை பேரும் கடவுள்கள். யாரையெல்லாம் வாங்க, போங்கன்னு கூப்பிடுறீங்களோ, அவங்க எல்லாருமே கடவுள்கள். உணவு கடவுள், காற்று கடவுள், நீர் கடவுள், மழை வந்து கடவுள், சூரியன் வந்து கடவுள். கடவுள்ங்கிறது ஏற்கனவே இருக்குது. இவன் இடையில வந்து என்ன பண்றானுங்க, நாங்க தான் கடவுள். அந்த கடவுளுக்குரிய சிறப்பை எங்களுக்கு குடுங்க. நீ நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்கலாம் இல்லாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா என்னைக்குமே நம்ம வந்து காற்று இல்லாமலோ, பெரியவர்கள் இல்லாமலோ, உறவுகள் இல்லாமலோ நம்ம வாழ முடியாது. வாழவும் இல்லை. உணவு இல்லாமல் வாழவில்லை. தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. அப்படின்னா, அப்ப அதுதான் கடவுள். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சாதாரண விஷயம். இது கூட அப்ப இவங்கலாம் வந்து அ கடவுள்னா என்னன்னா, அதுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க அப்ப தன்னையே தாழ்வான்னு தன்னுடைய கண்களே தாழ்வான்னு நெனைக்கிறாங்க. என் கண்களால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கடவுளா இருக்கக்கூடாது. அ அப்படின்னு என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. எனக்கு நான் பார்க்கவே கூடாது. அதுதான் கடவுளா இருக்கணும். அப்ப தன்னையே தாழ்வா நினைக்கும்போது தான் இந்த மாரியான சிந்தனை வருது. நான் என்ன உயர்வா நினைக்கிறேன். என் கண்கள உயர்வா நினைக்கிறேன். அப்படின்னா,
நான் பார்க்கணும். அந்த கடவுள நான் பார்க்கணும். என் கண்கள் பார்க்க வேண்டும். அப்பதான் நான் நம்புவேன். அப்போ நான் நம்புற கடவுள் யாரா இருக்கும்? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பேசிட்டு தான் இருக்கேன். உறவுகள் தான் கடவுள், பெரியவர்கள் தான் கடவுள். யார நீ வாங்க போங்க அவங்க யார் என்ன சாப்பாடுறதுக்கு சாப்பாடு கடவுள், காற்று கடவுள், நீர் கடவுள், சூரியன் கடவுள், மழை கடவுள். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.